டிராபிக் டென்ஷனுக்கு டாடா சொல்ல போகும் பிரம்மாண்ட பறக்கும் அசுரன். இந்தியால இவ்வளவு நாள் கற்பனையில இருந்த ஏர் டாக்ஸி இப்போ முதல் முறையா கண்ணு முன்னாடி. இது எப்போ பயன்பாட்டுக்கு வரப்போகுது, எவ்வளவு பேர் டிராவல் பண்ணலாம், எல்லாத்தையுமே டீடைலா பார்க்கலாம். அவசரமா எங்கேயாவது போகணும், ஆபீஸ் போகணும் அப்படின்னு இருக்கும்போது டிராபிக்ல சிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த பரபரப்புக்கு மத்தியில யாராவது கால் பண்ணி எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா நம்ம என்ன பறந்தா போக முடியும், இருங்கப்பா வரேன் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? பட் நிஜமாவே ரெண்டல் ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாம் புக் பண்ணி எப்படி நம்ம டிராவல் பண்றோமோ அதே மாதிரி ஒரு பறக்கிற டாக்ஸியை புக் பண்ணி போனா எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனை தான் கூடிய விரைவில் ரியாலிட்டி ஆக போகுது. சரளா ஏவியேஷன் அப்படின்ற கம்பெனி இந்த ஏர் டாக்ஸியோட புரோட்டோடைப்பை அன்வீல் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பெரிய ட்ரோன் மாதிரியே இருக்கு. ஹெலிகாப்டர் மாதிரி செங்குத்தாவே டேக் ஆஃப் ஆகி செங்குத்தாவே லேண்ட் ஆகும் அப்படின்றதுனால ஃளைட் மாதிரி இதுக்கு ரன்வே தேவை கிடையாது. இந்த எலக்ட்ரிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வெஹிக்கிள் 250 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் பண்ணுமாமா. 20ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் ட்ரிப்ஸ்க்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பைலட் இல்லாம 6 பேசஞ்சர் வரைக்கும் கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பட் முக்கியமா அவங்க இன்னொரு விஷயத்தையும் இந்த எக்ஸ்போல தெரிவிச்சிருக்காங்க. உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் டிராபிக்ல சிக்கிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ அதனால பறக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சர்வீஸை இவங்க ஃப்ரீயா லான்ச் பண்றதுக்கான பிளானும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கே. எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2028ல இந்த ஏர் டாக்ஸி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பறக்கும் டாக்ஸி பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலையும் லான்ச் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் செய்திகளுக்கும் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.